வந்துட்டா. இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம். என்னன்னா, கில் வந்து அபரிவிதமான ஒரு பதிலடி கொடுத்துருக்கான். யாருக்கு? ஸ்டோக்ஸுக்கு. என்னன்னா, பிரஸ் மீட்ல வச்சு ஓப்பன் இதா என்னதான் எங்களை வந்து பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பென் ஸ்டோக்ஸ் சொன்னதையும் அப்படியே எப்படி சொல்றது? நாங்க வந்து எவ்வளவு டார்கெட் வச்சாலும் உங்களோட தான் சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவனுங்க டாஸும் இது பண்ணி அவனுங்க சூஸ் பண்ணானுங்க. பட் 608 அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ஒரு 110 ஓவர்ஸ்ல வந்துட்டு அடிக்க முடியுமான்னு கேட்டா பும்ரா எல்லாமே ஒரு நல்ல விக்டரி தான். போன வீடியோலயே வந்துட்டு சொல்லியிருப்பான். ப்ரோ. என்னன்னா, அதெல்லாம் என்னது பாய்? சிராஜ் பும்ரா சிராஜ் இல்லாம சிராஜ் அந்த கேட்ச் பாத்தீங்களா? சிராஜ் அதான் கேட்ச். அது நல்ல கேட்ச். என்னன்னா பும்ரா இல்லாம 2 வின், பும்ரா இல்லாத அந்த 2 மேட்ச் தோத்துட்டோம்னா கூட பும்ரா இருக்கிற அந்த 2 மேட்ச் தான் ஜெயிப்போன்ற ஒரு இதுல சொல்லியிருப்பான். நவீன் ஒன்னதான் சொல்றேன், சொல்லியிருப்பேன். ஆனா என்னன்னா, நான் சொல்லியிருப்பேன் பும்ரான்றதை மட்டும் வச்சு ஜெயிக்கலடா. பார்டர் கவுஸ்கர் டிராஃபில பும்ராவும் இல்ல, அதை வச்சுதான் நம்ம ஜெயிச்சோம். டெபியூட்டன்ஸ் வச்சு நிறைய பேர் 7 பேர் டெபியூட்டன்ட் வச்சு ஜெயிச்சோம். அந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு பவுலிங்கு. நல்ல ஆகாஷ் தீப்பும் செம்மையா போட்டிருந்தான். விராட் கோலி போட்டிருந்த ட்வீட் அதுதான்டா. மாதிரி. கமெண்ட்ரியில கூட சொல்லியிருப்பானுங்க. என்னன்னா வந்து பிஜிடி அப்போ பேட் கமிஷன் ஏத்தன் லைன் எஸ்எல் விட்டு ஸ்டார்க் இவங்க எல்லாம் சேர்த்து 600 மேட்ச் ஆடிக்கிட்டு ஆடி இருக்கானுங்க. ஆனா சிராஜ் அந்த சீரீஸ் தான் டெபு, நட்ராஜன் அந்த சீரீஸ் தான் டெபு, சைனின்றவன் யாருன்னே தெரியாது, ஆல் அட்ரஸே தெரியாது. அவனுங்கெல்லாம் சேர்ந்து ஆனா அடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருப்பானுங்க. அதான் நல்லா இருக்கும் பேச நினைச்சு பார்த்தா. இப்போ சைனிக்கு ஆடி இருக்கா, அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஆடி இருக்கான். ஆனா டெஸ்ட் ஆடினது இல்லை. அவர்தான் ரெக்கார்ட் நினைக்கிறேன். ஏன்னா முகமது சிராஜ் உம் அன்னையில இருந்தே வந்துட்டு என்னன்னா, என் கூட எவன் இருந்தாலும் பரவாயில்லடா, அவனை வந்து நான் 100 அடிக்க வைக்காம விட மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் 96ல இருந்திருப்பான். என் தலைவன் வந்து ஒரு கொடை கிளப்பி இருப்பான். மேல பறந்துருக்கும் வாஷிங்டன் சுந்தர். நல்லா அவங்க விட்டு போன்ற மாதிரி. அதாவது இதுக்குதான் நான் அந்த வழியா இந்த வழியா அவனாவது போவானான்ற மாதிரி, உனைய இப்ப லாப்டர் ஷாட்டுக்கு போக சொன்னானா அப்படின்ட்டு கதறி இருப்பான் அந்த சைட்ல நின்னுட்டு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு வந்து. அந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் இருந்துருவணும். ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் இருந்துதான் வச்சுக்கோயேன். நீ என்னடா அதாவது ஆடுறது அந்த அப்படின்னு சொல்லி அவன் 96 அடிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஆசி 96 போற வரைக்கும் கூட அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டான். என் தலைவன் வந்து பாலே வந்து பாஸ் பவுலரை டேக் டவுன் பண்ணிருப்பான் இறங்கி வந்து. தூக்கிடுவான். இந்த இடத்துல வந்து ஜேமி ஸ்மித்துக்கு ரொம்ப கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதாவது இங்கிலாந்துல அவன் ஒருத்த மட்டும் தான் சூப்பரா ஆடிட்டு இருந்தான். அன்னைக்கு அவனை வந்து அவுட் பண்ற மாதிரியே தெரியல. ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஆடிட்டு இருந்தான். ஸ்மித்னு ரெண்டாயிரத்தி பேர் வச்சாலே இந்தியா எதிர்க்க நல்லா ஆடுவாங்க போல. 2014 ஜோ ரூட் என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்தானோ அவனை நான் திரும்பி பார்த்துட்டேன். ஜோ ரூட்டை திரும்ப பார்க்க வச்சிட்டாங்க இல்லையா, எடுக்கிறதுக்கு க்ளூவே இல்லை. எது அசீமம்ல அவனை ஜோ ரூட் இவனெல்லாம் வந்து எந்த கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் அப்போ அவுட்டே எடுக்க முடியல. எங்க போனாலும் நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெப்பி ஸ்மித்தை க்ளூலெஸ்ஸா இருந்தானுங்க. மேபி பும்ரா இருந்திருந்தா எடுத்திருக்கலாம் போல. அந்த ஆங்கிள் அவனுக்கு ஆனா சூப்பரா அவன் வந்துட்டு எப்படின்னா ஃப்ரண்ட் ஆன் விக்கெட்ல சூப்பரா டிரைவ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. புல் ஷாட் போன மேட்ச் ஆடுறான். பும்ரா இருந்தான்டா. போன மேட்ச் பும்ரா செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்தான். அப்படி இருந்துமே விக்கெட் எடுக்க முடியல. அவன் அவன் இது வரைக்கும் 48 ரன்ல போயிருப்பான். லிட்டரலி அவன் 88 பார்த்தா மூணு இன்னிங்ஸ் நாட் அவுட். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 44 ஆவரேஜ் வச்சிருந்தான். செகண்ட் மேட்ச்ல வந்துட்டு சொல்லவே தேவையில்ல. அதாவது தலைவன் மட்டும் தனியா விளாண்டுட்டு இருந்தான் ஒரு ட்ராக்ல 100+ ஆவரேஜ். ஸோ பெருசா எனக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஏதாண்டா 2 சீரீஸும் அதாவது ஹாரி பார்த்தப்போ ப்ரூக்கை விட எனக்கு எனக்கு ஹாரி ப்ரூக்கரை விட இவன் இவன் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணான். ஹாரி ப்ரூக் தான் பிக் திங்னாங்க. பட் எனக்கு அவனை விட எனக்கு இவன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஜடேஜா இறங்கி வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பான். அதான் ம். சூப்பரா இருக்கும். வித் ஃப்ளோல ஒரு சிக்ஸ் அடிப்பான். அது ஏ எல்லாமே ஸ்பின்னரும் டேக் டவுன் பண்றான். ஃபீட் மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. பின்னாடி போய் ஆடுறான், முன்னாடி வந்து ஸ்பின்னு ஆடுறான். கூட நல்லா விளாண்டான்றப்போ நல்ல ஃபியூச்சர் மாதிரி. சொல்லியிருப்பேன். ஆகாஷ் சூப்பரா போட்டான். பால் எல்லாம் போட்டான். அவனுக்கு பால் வந்து அந்த சீம் கட் பண்ற மாதிரி எப்படி சொல்றது, பிச் ஆன உடனே டிவியேட் ஆகிறதுனால பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு அந்த எட்ஜ் எடுக்குது, இன்சைட் எட்ஜ் அந்த மாதிரி நிறைய ஆகுது. நீ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். வெண்டக்கட்டுக்கு வந்து போட்ட பால் சூப்பர் பால். அதே மாதிரி நல்லா பண்ணியிருந்தான் ஆகாஷ் தீப், சூப்பரா பண்ணியிருந்தான். அதே மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சிராஜும் சரி, ஃபீல்டிங்கு ஜெய் ஜெய்ஸ்வால். அதாவது நல்ல வேலை அந்த ஆளை வந்து ஸ்லிப்ல நிப்பாட்டல. அதனால 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கணும். ம். ஆனா அவனோட கான்பிடன்ஸ் அடி வாங்கும்டா அதனால. அவனுக்கு இப்ப இப்ப அவன் வந்து ஸ்லிப்ல ரொம்ப வருஷமா வந்து ஸ்லிப்ல நின்று இருக்கான்னு வச்சுக்கோ. ஐ மீன் அவன் டெபியூ ஆனதுல அவன் தான் இதுல நிப்பான், கல்லியில நிப்பான். இப்ப 2 கேட்ச் விட்டதுனால அவனை உட்கார வச்சுட்டு, ஐ மீன் அந்த இடத்துல நிக்க வைக்கல அப்படின்னா அப்ப அவனுக்கு கான்பிடன்ஸ் அடி வாங்கும்ல.
இந்த ஐயோ நம்ம கேட்ச் பிடிக்க மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல்டிங்ல ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் அடிவாங்கும்ல. அடி வாங்கட்டும், அதுக்குன்னு 2 3 கேட்ச் எல்லாம் தேவை பண்ண முடியாது. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல கேட்ச் வரதே பெருசு. அந்த இடத்துல போய் ஐயோ கான்பிடன்ஸ் ஆவா, அது பேட்டிங்ல அவன் கான்பிடன்ஸ் ஆகட்டும், ஃபீல்டிங்ல எல்லாம் கான்பிடன்ஸ் வர தேவையில்ல. அப்படிலாம் பார்த்துருந்தா சில பேர்லாம் எப்பயோ பொட்டியை கட்டிட்டு கிளம்பியிருப்பானுங்க. இந்நேரம் கான்பிடன்ஸ்லாம் அடிப்படும், விக்கெட் அது எல்லாம் பார்த்துருந்தா தினேஷ் கார்த்திக்லாம் யோசிச்சு பாருங்க. எல்எஸ்சி மேட்ச் ஞாபகம் இருக்குல்ல, அதாவது முக்கியமான பால் புடிச்சு அடிச்சிருந்தா அவுட்டு, பட்டார்னு ஒரு விட்டான் ரன் சார், பிடிச்சிருச்சு. விட்டான் சார் அப்படின்ற மாதிரி டப்புன்னு விட்டுருவான். அதாவது ப்ரெஷர்னா என்னன்னு அதாவது போய் கேட்டிருந்தா அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆவேஷ் கான் அந்த ஹெல்மெட்டை இடத்துல மாட்டிட்டு ஆவேஷ்கான செலிப்ரேஷன் பண்ணிருப்பான் பாருங்க தம்பி. கண்ணிலே நிக்குது இன்னும். கோலிக்கெல்லாம் அதாவது நைட்டு தூக்கமே வந்திருக்காது அந்த தூக்கமே நைட்டு. இருக்கு. அதாவது அவனுக்கு டீமே வந்து கதறி இருப்பானுங்க. ஏடா தினேஷ் கார்த்திக் ஒரு ஆள்ரா, என்னால வர எமன் எல்லாமே அடி வாங்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி பட்டுன்னு விட்டுருவான்டா. அதாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க மேன் கேட் விடுவானுங்க, அதுக்கப்புறம் அந்த இது விக்கெட் கீப்பர் விட்டுருவான், அதை பவுலர் கிட்ட எறிவானுங்க, அதையும் விட்டுருவான். ஒரே எப்படி சொல்றது, அதையும் விட்டுருவானுங்க. அதையும் சோக்குனா ஆவேஸ் பாத்திருக்கியா, சோக்குனா பாத்திருக்கியா அப்படின்னு. அவனுங்கதான் பெர்ஃபெக்டா இருந்திருப்பான். அதுதான் கேம் வந்து கீனா வாட்ச் பண்ணணும் கடைசி வரைக்கும், அந்த கேம்லயே இருக்கணும். எப்ப வேணாலும் எப்ப இறக்கி விட்டாலும் ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் கேஎல் ராகுல் மாதிரி. அதுக்கு தான்டா கேஎல் ராகுல் வந்து செம்ம கமாடிட்டி உனக்கு. அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த சும்மா அதான் அண்டர் ரேட்டடா போயிட்டு இருக்கான். பட் ஆனா அவன் தான் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்துறான், ஒரு பக்கம் நின்னுறான். நான் அந்த ஸ்விங்கு சீம்லாம் நான் பாத்துக்கிறேன் ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இந்த பக்கம் தலைவன் எஸ்எஸ்சி வந்து அதை கவுண்டர் பண்ணிடுறான் அதை. கேஎல் ராகுலோட டெபியூ மேட்ச் இந்தியாவுக்கு சொல்றேன், இந்தியாவுக்கு டெபியூ 2016 ஜிம்பாப்வே சீரீஸ். சரியா, இப்போ ஸ்கூல் விட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா வீட்டுல பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சரி நான் அப்படியே சும்மா ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி சாப்பிட்டு அன்னைக்கு ஜிம்பாப்வே சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன். மக்களே 10 நிமிஷத்துல மீட்டிங் முடிய போகும்னு வருது. சொல்லிக்கிறேன் 10 நிமிஷத்துல முடிய போதான்டா. சரி நான் சொல்லிக்கிறேன். இதை கட் பண்ணிடுவேன், நீ சொல்லு இருந்தாலும். நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு ஓவர் 92 ரன், 92 ரன்ல வந்துட்டு கேஎல் ராகுல் பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். 6 பாலுக்கு 4 ரன் தான் தேவை. 8 ரன் அடிச்சா செஞ்சுரி. அதாவது ஸ்ட்ரைக்கு மாத்தவும் முடியாது. ஒரு ரன் கொடுத்துட்டா கூட அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. செஞ்சுரிங்கிறத கண்ணில் பார்க்க முடியாது. டெபியூ மேட்ச் அன்னைக்குதான் அவனுக்கு பாக்குறேன். என்னடா எப்படா செஞ்சுரி அடிச்சா சூப்பரா இருக்குமே யோசிக்கிறேன். தலைவன் விவரமா வந்துட்டு கேப்ல தட்டிட்டு டூஸ் இழுத்தான். 94 ரன், 2 ரன் அடிச்சா வேண்டாம் 5 பாலுக்கு. சிக்ஸ் அடிச்சு முடிச்சா மக்களே. டெபியூ செஞ்சுரிய டெபியூ டெபியூ மேட்ச்லயே அடிச்சு தலைவன், அதாவது டெபியூ சீரீஸ்ல அடிச்சான். அதுதான் வந்து ஒரு ஒரு மாசான சம்பவம் ஜிம்பாப்வே கூட. அப்போ வந்து 2015 ஜிம்பாப்வே மேட்சுக்கு அப்புறம் அது நடந்த முதல் சீரீஸ் வில்லியம்ஸ். வரேன். அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது லார்ட்ஸ் பிட்ச் வந்து இப்போ எல்லா பிட்சும் வந்து இப்படி ஃபிளாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஆனா லார்ட்ஸ் பிட்ச் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கா, ஆனா லார்ட்ஸ் பிட்ச் வந்து ஆல்ரெடி இப்படிதான் இருக்கும், புரியுதா. மற்ற பிட்சு இது லார்ட்ஸ் பிட்ச், சரிங்களா. அப்போ நீ பவுலிங், அதாவது ஒரு எண்ணில் பவுலிங் இன்னொரு எண்ணில் பேட்டிங், அப்படி இருக்கிறப்போ பிட்சு வந்து ஒரு ஓவருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி இப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஓவர் வர்றப்பையும் வந்துட்டு நீ வந்து அதுக்கேற்ற பவுலிங் செஞ்சிருந்தா தான் அந்த மாதிரி. அதனால பும்ராவுக்கு வந்து என்னன்னா பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அந்த ஆங்கிள். ஏன்னா பும்ரா ஆங்கிள் வந்து சூப்பராக பண்ணுவான். ஸோ 3வது மேட்சுக்கும் சரி 5வது மேட்சுக்கும் சரி 2 மேட்ச் பும்ரா கண்டிப்பா ஆட வைக்கணும். 4வது மேட்ச் வேணா ஒரு மேட்ச் ரெஸ்ட் கூட்டு இப்படி வேணா பண்ணலாம். ஒரு மேட்ச் ரெஸ்ட் ஒரு மேட்ச் ஆட வைக்கிறது, அந்த மாதிரி 1-3-5 அந்த மாதிரி மேட்சஸ் ஆட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன். 2-2 இல்ல 3-2 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா இந்த சீரீஸ்க்கு. நவீன் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாப்ல, 3-1 ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து ஆர் 4-1 அப்படின்னு. ஒண்ணு வந்து ஐயா, இந்தியா ஜெயிச்சிருச்சு. நான் செயின் இருக்கலங்க, நான் செயின் இருக்கல, நான் செயின் அந்த இருக்கலங்க. மாதிரி பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு மேட்ச் சார் இந்தியா ஜெயிச்சிட்டா கூட ஒத்துக்க சொல்றாங்க சார். எங்களை ஒத்துக்க ஒத்துக்க சொல்றாங்க சொல்றாங்க சார். சார், ஒத்துக்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு எடிட்டிங் இருக்கணும்னா ஆஹ் அவ்வளவுதான். அந்த மாதிரி எப்படி சொல்றது, நீங்க ஏதாவது டேரக்டர் சொல்லுங்களா, எல்லாத்தையும் தூக்கிடுவான் படத்துக்கு அப்புறம். மார்வல் படம் மாதிரி வச்சுக்கடா என்ன, டக்குன்னு கட் பண்ணதே வந்துட்டு 2வது பாட்டா விடலாம், அந்த அளவுக்கு கட் பண்ணிடு என்ன. இவர்ரா கார்த்திக் சுப்ராஜ் கூட இந்த மாதிரி தான் நிறைய படத்தை கட் பண்ணி வாணி போஜன் சீன் இது வந்துட்டு அவுட் ஒருத்தன் விட்டுருப்பாப்ல. சொல்லியிருக்கான். ஏய் வாணி வாணி போஜன் பூஜன் ஒத்துக்கிட்டேங்க. இல்ல வாணி இல்ல, அது வந்து நான் என்னடா உங்களோட பெரிய ஃபேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான். எந்த படத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து மகான் படம் அப்படின்ட்டு இருக்கான். எவ்வளவு நக்கல் இருந்திருந்தா மகான் படத்துல உங்களோட பெரிய ஃபேன் சொல்லியிருப்பான் அவன். அந்த மாதிரிதான் அவன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த டிலே. ஏன்னா நாங்களும் கன்சிஸ்டண்டா சாய் சுதர்ஷன் மாதிரி இருக்கணும் தான் நினைக்கிறோம்.
ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்களும் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா. அதான் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் ஆனா கரெக்டான டயத்துல ஒரு 2 டேஸ் கேப்லயே வந்துட்டோம். இதோ உங்களுக்காக.